நான் திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ சென்சார் போர்டே நேரடியாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க சார். மார்ச் 17 ஒரு டேட்டு சொல்கிறாங்க. கேடிஎம்னு ஏதோ டெக்னாலஜி எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த துறையில் இருக்கக்கூடியவர் எங்களுக்கு விளக்க முடியுமா? அவங்களுடைய விளக்கத்தை நம்மளுடைய லேமேன் டேர்ம்ஸில் சொல்ல முடியுமா? அது அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சிபிஎஃப்சிலேருந்து இந்த படம் வெளிவந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல எப்படின்னா ஒரு ரீல் எடுத்துட்டு போவோம், ரீல போட்டு காட்டுவோம், அவங்க ரீல்ஸ்ல கட்டு கொடுப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா ரீல்ஸ்லயே நம்ம கட் பண்ணி கையில கொடுப்போம். அப்படியே இமிடியேட்டா கட் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லைன்னா ஒரு டைம் எடுத்து நம்ம எடிட்டர் வர சொல்லி கட் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இல்லை, எடிட்டிங் ரூம் எடுத்துட்டு போய் எடிட்டிங்ல வச்சு 1 or 2 daysல அவங்களுக்கு அந்த கட்டை கொடுக்கணும். அதுதான் மெயின். அதை வந்து வேற யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது. அது பேப்பர்லயே இருக்கும், ஆன் பேப்பர்லயே அது இருக்கும். அந்த ரெக்கார்ட் இந்த ஷாட் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு, தியேட்டர்லயே ஒட்டி வச்சிருவாங்க. சோ இதுதான் எப்பவுமே இருக்கிறது. இப்ப இந்த டெக்னாலஜி இது வந்ததுக்கு அப்புறம், டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய மெயினா இதை எதுல கொண்டு வந்துட்டாங்கன்னா ஜிஎஸ்டில கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஜிஎஸ்டி பண்ணிருக்கீங்களா, ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களாங்கிறத சென்சார் சர்டிபிகேட்லயே கொண்டு வந்துட்டாங்க. மோர் காம்ப்ளிகேட்டடா கொண்டு வந்துட்டாங்க இப்போ. அது மட்டும் இல்லாம உங்களுடைய என்ன சொல்றது, அந்த வாய் பேச முடியாதவங்களுக்காகன்றது ஒரு புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நிறைய சென்சார்ல வந்திருந்தாலும் சென்சாருங்கிறது டே பை டே என்னவா இருக்குன்னா மேடம், நீங்க காம்ப்ளிகேட்டடான படமா எடுத்தீங்கன்னா அது மோர் காம்ப்ளிகேட்டட் ஆகுறதுக்கான சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த கேடிஎம் என்னன்னா பாஸ்வேர்ட் மேடம், அது வந்து என்னன்னா நீங்க உங்களுடைய ப்ரொடியூசர் வந்து அவருடைய மெயில்ல இருந்து தான் அவரை வந்து எல்லாத்தையும் அனுப்புவார். அவருடைய ரெக்வெஸ்ட் ஃபார்ம் எல்லாமே அவருடைய இதுல இருந்தா போகும். அப்போ அந்த மெயிலுக்கு தான் அந்த டீடைல் எல்லாமே வரும். So without his knowledge, producer knowledge, அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாருன்னா அவர் யாரை நம்புறாரோ அவருக்கு மட்டும் அந்த நம்பரை கொடுப்பாரு. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் சொல்றாங்க இல்லையா, மேனேஜர், அவங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இது ரொம்ப சீக்கிரட்டா ஒருத்தர் 2 பேருக்குள்ளதான் அது இருக்கும். அது வெளியே போகாது. இப்ப நான் புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இப்ப சென்சாருக்கு நம்ம அந்த படத்தை காட்டுறோம்னா டிஜிட்டல் வடிவில் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு டிவைஸ்ல அந்த படத்தை லோட் பண்ணி எடுத்துட்டு போவோம் அவங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லையா? இப்போ அதுல வந்து இப்போ அந்த சென்சார் போர்டு உறுப்பினர்களே அதை பார்க்கணும்னா இவங்க யாராச்சும் இந்த படக்குழுவினர் போய் அந்த பாஸ்வேர்டை போட்டாதான் அந்த படம் ஓபன் ஆகும். எஸ் எஸ், இது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா கியூப்ல நடக்கும். கியூப் தான் இந்த ஹோல் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஓகே, கியூப் த்ரூ நீங்க வந்து கியூபோட கண்ட்ரோல், கியூப்ன்றது தான் இன்னைக்கு படத்தை திரையிடக்கூடிய டெக்னாலஜியாவும் இருக்குது இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அது மாதிரி 2-3 கம்பெனி இருக்கு. அதுல கியூப் வந்து நம்பர் 1 இருக்காங்க. நீங்க ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போதே லேப் பிளஸ் கியூப் ரெண்டுத்தையும் தான் நீங்க அங்க இருந்து தான் வேலையை ஆரம்பிக்கும். எக்ரிமெண்ட் போடுறது எல்லாமே. அப்போ கியூப் கையில தான் ஹோல் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, அவங்கதான் இத வந்து ப்ரொடியூசருக்கு, சென்சார் போர்டுக்கு, எல்லாத்துக்கும், ஈவன் தியேட்டர் ஓனருக்கு நடுநிலைமையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கியூப் தான். ஓகே, இப்போ எனக்கு வர சந்தேகம் என்னன்னா, சிபிஎஃப்சி அந்த சென்சார் போர்டாலயோ அசோகா ஒரே ஒரு விஷயம். மேம், கமிங் டு யூ மேம். மேம், இன்னும் 3 பேர் பேசல மேம். இத நீங்க கேட்டீங்க இல்லையா? இல்ல, ரொம்ப சிம்பிளா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரே வரியில முடிச்சிடுறேன். டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் அப்படிங்கிறது தான் இந்த கியூப்ல வந்து அப்லோட் பண்றது. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஃபார்மேட்ஸ், இமேஜ் தனியா இருக்கும், ஆடியோ தனியா இருக்கும், எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மேட்ல இருக்கும், சப்டைட்டில்ஸ் தனியா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ப்ளே ஆகணும்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கீ கொடுப்பாங்க. அதுதான் இந்த கேடிஎம். எந்த தியேட்டர்ல எந்த தியேட்டர்ல எந்த ஷோக்கான கீ அப்படிங்கறதும் இருக்கு. ஒவ்வொரு ஷோக்கும் தனியா ஒரு கீ கொடுப்பாங்க. இட் இஸ் டைம் பவுண்ட். நீங்க அந்த பர்టిక్యులர் தியேட்டர்ல அந்த பர்టిక్యులர் ஷோக்கு தான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு என்கிரிப்டடா இருக்கதனால இந்த சாட்டலைட்ல இருந்து தான் நீங்க ஹேக் பண்ணி எடுக்கிறதுங்கிறது வர்ச்சுவலி இம்பாசிபிள். ஓகே. சோ இப்போ மேடம் சொல்றதையும் திரு பிரவீன் காந்தி நீங்க சொல்றதையும் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோடைய ஒரு ஹார்ட் காப்பி, ஒரு ஃபைல் அப்படிங்கிறது, ஒரு வீடியோங்கிறது சிபிஎஃப்சில சென்சார் போர்டோடைய ஒரு கம்ப்யூட்டர்லயோ இதுலயோ எங்கேயுமே சேவ் ஆயிருக்காது. எல்லாமே கியூப் தான் மேடம். எல்லாமே கியூப்ல இருந்து தான் பாஸ்வேர்ட் போட்டா படம் வரும், பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்க கட் பண்ணணும்னு எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, ரஜினி சாரோட வீட்டுல இப்ப ரஜினி சார் படம் பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து ப்ரொடியூசருக்கு போன் பண்ணாருன்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்குன்னு ஒரு அந்த இதை வந்து அவர் தான் அப்ரூவ் பண்ணுவாரு. இப்ப ரஜினி சார் வீட்டுல அது ஓபன் ஆகி ரஜினி சார் வீட்டுல இருந்தே கியூப்ல இருந்தே வருது. கியூப்ல இருந்து தான் எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கியூப் தான். சோ ஆனா அந்த படத்தை வந்து அவங்க எங்கேயுமே சேவ் பண்ணி வைக்க முடியாது. அந்த கண்டென்ட் எங்கேயுமே பண்ண முடியாது. கியூப் வந்து ப்ரொடியூசரை கேட்கும்,
ப்ரொடியூசர் ஓகே லெட்டர் கொடுக்கணும். சரி, எனக்கு இப்போ அடுத்த சந்தேகம் கேட்கிறேன். நான் கொஞ்சம் கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்கலாம், ஆனா எனக்கு சினிமா தெரியாதுன்றதுனால நீங்க விளக்குங்க. இப்போ இந்த கியூப்ன்ற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி சொல்றீங்கல்ல, அவங்களே இதுல ஒரு சதியில இன்வால்வ் ஆயிருந்து இதை வந்து லீக் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல மேடம், அவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் அதை பண்ணுமான்னு நான் இப்போ எனக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டுறதோ இல்ல கியூபா குற்றம் சாட்டுறதையோ நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வந்து அடிப்படையில ஒரு ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசரா இருந்து இன்னொரு படத்தை கெடுக்கிற டேமேஜ் பண்ற இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. நம்பர் 1 எத்திக்ஸ். இது வந்து தொழில் எத்திக்ஸ். நம்பர் 1. நம்பர் 2 கியூப் என்னன்னா, இது மாதிரி அவங்க வேர்ல்டு வைடு பண்றாங்க. இது வந்து ஒன்லி தமிழ்நாட்டு படத்தை தான் கியூப் வந்து ஹேண்டில் பண்ணல. கியூப்ன்றது இன்னைக்கு இன்டர்நேஷனல் கம்பெனி, அது கார்ப்பரேட் கம்பெனி. அவங்க இல்லாத இடமே இல்ல. கியூப் தான் முதல்ல டெக்னாலஜி கொண்டு வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அது மாதிரியே நிறைய வந்து பட் கியூப் தான் நம்பர் 1 இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான இல்ல, இப்போ அவங்க நம்ம அந்த நிறுவனம் யோசிக்க வேணாம். அங்க பணியாற்றக்கூடிய பல பேர் இருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம். இப்போ இந்த படக்குழுல யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம்னு சொல்ற மாதிரி அதுல யாருக்காவது அந்த ஃபைலோட ஆக்சஸ் இருக்குமா? எனக்கு தெரிய வேண்டியது அதான். அந்த கியூப் நிறுவனத்திலே யாராவது அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இது வெளிய போறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் மேடம். ஓகே. ஒன்னு எடிட்டிங் டேபிள்ல 2-3 வருஷம் வச்சிருப்பாங்க. ஓகே. 2-3 வருஷம் வச்சிருப்பாங்க. ஓகே. வர ஃபெலிக்ஸ் சார் வரேன். அந்த எடிட்டிங்ல வச்சிருக்க 2-3 வருஷம்ல இந்த எடிட்டர்கள் வேணாம் இது கூட நான் வந்து கன்ஃபார்மா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு யானையை தடவி பாக்குற மாதிரி தான். இதுவா இருக்கும் குருடன் சொல்ற மாதிரி தான் நம்ம ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்கோம். புரியுது. ஆனால் ஒரு பொருள் எப்ப இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில வெளியே போகணும்னா ஏதோ ஒரு எடிட்டிங்ல இங்கே அங்கேயே, ஏன்னா அது மும்பைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 மாசமா அதுக்கு டிராவல்லே இருந்தது. அந்த ஆர்டிஸ்ட் ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப் போகும் வரும், இது பண்ணும் அது பண்ணும். சம்டைம்ஸ் ஆர்டிஸ்டே கையில எடுத்து போவாங்க, அங்கேயே எடிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போற இடத்துல மேபி எங்கேயோ தப்பு நடந்திருக்க வாய்ப்பு. இது எல்லாமே படக்குழுல மட்டும் தான் சாத்தியம்ன்றீங்க. கியூப்லயோ சென்சார்லயோ வேற எங்கேயோ வெளியே எடிட்டிங்ல. ஓகே. எடிட்டிங்ல தான் நடந்திருந்தால், தப்பு நடந்திருந்தால் எடிட்டிங்ல தான் பாசிபிள். தவிர விஜய் தரப்புல இருந்து வேணும்னே செஞ்சாங்க, டிஎம்கே இந்த நேரத்துக்கு செஞ்சாங்கன்னா இந்த நேரம் செய்யவே செய்யாது. அவர் கையில பச்சை குத்தி காட்டுறாரு டிவிக்குன்னு, அதை டிஎம்கே அலோவ் பண்ணுமா? சரி. அதே மாதிரி பிஜேபி அலோவ் பண்ணுமா? ரெண்டுமே அலோவ் பண்ணாது. விஜய் அவர்கள் இதை பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாருன்னா, இப்ப அமீர் ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம். இதெல்லாம் தேவையில்லாத கான்ட்ரஸ்ட். அவங்க யாருமே இதுல உள்ள வந்துக்க மாட்டாங்க. இங்க யாரும் வேலை போயிருக்காங்க, யாரோ ஒருத்தர் வேலை போயிருக்காங்க. சோ இது அரசியல் ரீதியா, அரசியல்ல யாருமே இதுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. இது எங்கேயோ படக்குழுல நடந்த ஒரு தப்பா மட்டும் தான் பாக்குறீங்க. இது மோர் காம்ப்ளிகேட்டட் ஆகும். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இது தெரிஞ்சதுன்னா ஒண்ணுதான் மேடம். மற்றவங்க போயிட்டு வந்துடுறேன் சார். மற்றவங்கிட்ட போயிட்டு வந்தாரு. திரு ஃபிலிக்ஸ், சுருக்கமான குறுக்கீடு. 2 பேர் பேசவே தொடங்கல. நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு மேல கிராஸ் பண்ணிட்டோம். சோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ a small interruption. இல்ல, கியூப்ல இருந்து நேரா அது தியேட்டருக்கு போகாது. there is something called CDN, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட அதை எடுக்கலாம். இப்போ நீங்க வந்து சென்சாருக்கு அனுப்பும் போது சென்சாரோட கம்ப்யூட்டர்ல தான் அது வந்து ஸ்டோர் ஆகும். அங்கே கூட எடுத்துக்கலாம். ஆகாதுன்றாரு இருக்க டெக்னாலஜி. ரவீன் காந்தி ஆகாதுன்றாரு. இல்ல, சிடிஎன் மூலமா தான் போகும். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் மூலமா தான். சார் அப்படியே பார்த்தாலும் சார் அப்படியே நீங்க சொல்றது சரினே வெச்சுக்கிறேன். இல்ல ஐ வில் கிவ் யூ இல்ல நான் ஏத்துக்கிறேன். அப்படியே வெச்சுக்கிட்டாலும் நீங்க சொல்றது சரினே வெச்சுக்கிட்டாலும் சன்ல இப்போ நீங்க ஒண்ணு இல்ல நம்ம ஐ நியூஸ் யூஸ் பண்றீங்க. நீங்க உங்களோட ஆமா மேடம், நீங்க உங்க நியூஸ் உங்க ஆபீஸ்ல ஐ நியூஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ நியூஸ் தான யூஸ் பண்றீங்க. ஐ நியூஸ் வந்து அந்த கம்பெனி தான். ஐ நியூஸ் ப்ரொவைடர். அவங்க இப்ப இந்தியால வந்து இந்தியாவுக்குள்ள மொத்த ஆவிட் சவுத் ஏசியாக்குள்ள அவங்க தான் அந்த கம்பெனி தான். சோ இப்போ என்னோட டவுட், நீங்க வந்து சிடிஎன்ல இருந்து எடுக்கலாம்ன்றீங்க. நீங்க அனுப்பும்போது எடுக்கலாம்ன்றீங்க. இல்ல, my question is even if that was true, அது வந்து even if that was true sir, my next question is the CBFC censor board is on record now saying மார்ச் 17க்கு மேல எங்க கிட்ட எதுவுமே கிடையாது, எல்லாம் நாங்க கொடுத்துட்டோம்ன்றாங்க. அப்ப இதுக்கு அப்புறமா எப்படி நம்ம அவங்கள சந்தேகப்பட முடியும்? இட் இஸ் பாசிபிள்ன்ற நான் இட் இஸ் பாசிபிள். ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய கம்பல்சரி கிடையாது. ஈஸியா எடுத்து வைக்கலாம். அப்படிதான் நான் சொல்றேன். கேப்போம் சுருக்கமா சார். இந்த சென்சார் ப்ராசஸ்ங்கிறது முதல்ல பிரிண்ட் இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்ட் எடுத்துட்டு போவாங்க. அதோட சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த படத்தில் இருக்க காட்சிகள்லாம் சென்சார் ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. அதை கொண்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணி அங்கே இருக்க மெம்பர் பார்ப்பாங்க.
கட்டு கொடுப்பாங்க, திருப்பி எடிட்டர் கொண்டு வந்து அந்த பழைய ப்ராசஸ். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஆனதுக்கு பிறகு கியூப் மூலியமா போறாங்க, சில ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு போறாங்க, ஹார்ட் டிஸ்க் பிளஸ் சென்சார் ஸ்கிரிப்ட். அங்க போய் பார்த்துட்டு அதை அப்படியே கையோட எடுத்து வந்துருவாங்க. இப்போ சென்சார் போர்டில் இருக்கக்கூடியவங்க அங்க இருந்து காப்பி பண்றாங்க, அங்க இருந்து லீக் ஆயிருந்ததுன்னா அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஓரளவுக்கு குவாலிஃபைடான ஆட்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து இதை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே அங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்க போயிருந்தா கூட போன்ல தான் எடுத்துக்க முடியும். ஆனா வந்திருக்க பிரிண்ட பாக்குறப்ப HD பிரிண்டா இருக்கு. இது படத்துக்கு டிஐ பண்ண போயிருக்கலாம், சவுண்ட் மிக்சிங் பண்ண போயிருக்கலாம், நிறைய வெர்ஷன் இருக்கு ஒரு படத்துக்கு. அந்த மாதிரி போற இடங்கள்ல எங்கேயாவது இடத்துல இது மிஸ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.